வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஃபஜர் தொழுகைக்கு பின்பாக செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய செய்திகளையும் நம்முடைய பார்வையும் விளக்கும் விதமாக நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நேற்றைய தினம் பிப்ரவரி 14 என்று உலகம் முழுவதுமாக காதலர் தினம் என்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. இந்த தினம் என்பது முதல்ல என்ன காரணத்துக்காக இந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம் என்றால், 3ஆம் நூற்றாண்டுல ரோம பேரரசை சார்ந்த 2ஆம் கிளாடியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் என்ன செய்யறாருன்னா, அதிகமான ஆண்கள் போரில் வராம இருக்கிறாங்க, கலந்து கொள்ளாம இருக்கிறாங்க, அதனால ஆண்கள் யாரும் திருமணம் செய்யக்கூடாத ஒரு சட்டம் போடுறாங்க. ஆண்கள் திருமணம் செய்யற காரணத்தால போருக்கு வரமாட்டாங்க, திருமணம் செய்யாம இருந்தா போருக்கு வந்துருவாங்க அடிப்படையில அவர் சட்டம் போடுறாரு. யாரும் திருமணம் செய்யக்கூடாது, போர் வீரராக இருக்கக்கூடிய யாரும் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் போடுறாரு. அந்த நேரத்துல வேலண்டைன் சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார், சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியார் இருப்பாங்கல்ல, அந்த பாதிரியாரோட பேர் வேலண்டைன். அவர் என்ன செய்யறாருன்னா, மன்னருக்கு தெரியாமல் ஊரில் இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்காக திருமணம் செஞ்சு வைக்கிறார். இந்த செய்தி மன்னனுக்கு வந்துருச்சு. அந்த 2ஆம் கிளாடியஸ் மன்னனுக்கு வந்த பின்பாக அந்த மன்னன் என்ன செய்யறாங்க, அந்த வேலண்டைன் பாதிரியார் அழைத்து அவருக்கு மரண தண்டனை கொடுத்து கொலை செஞ்சிடணும். இதோட அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. முடிந்த பின்பாக அந்த சர்ச் இருக்காங்கல்ல, அந்த தேவாலயத்துல இருந்து அதற்கு பின்பா இந்த நாளை வேலண்டைன் டே என்று கொண்டாட வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கிறார். இது அன்றைக்கு இருந்த சூழல். அவர் சொன்ன செயல் என்ன? ஆண்களா இருக்கக்கூடிய யாரும் திருமணம் செய்யக்கூடாது, என் உயிர் போனாலும் பரவாயில்ல திருமணம் செஞ்சு வச்சார். இன்றைக்கு சூழல் என்ன? இதை காரணங்கள் கொண்டாடக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அந்த நாள் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன செஞ்சார்? எதனால கொலை செய்யப்பட்டாரு? திருமணம் முடிக்காம இருக்க, திருமணம் முடிக்கிறதுக்காக கொலை செய்யப்பட்டார். அதுக்காக போராடினவர். இன்னைக்கு யாராவது காதலர் தினம் மட்டும் கொண்டாடுறாங்களே, திருமணம் செய்யறாங்களா? அந்த நாள்ல எங்கள் முன்னோரான வேலண்டைன் கொலை செய்யப்பட்டார், நாங்கள் இன்றைக்கு கொண்டாடுற அடிப்படையில திருமணம் செய்யறாங்களா? சொல்ல போனா லவ்வர்ஸ் பேர் வைக்க கூடாது, மேரேஜ் டே பேர் வைக்கணும். ஏன்னா அவர் கொலை செய்யப்பட்டது காதலர் ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக கிடையாது, திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு இந்த லவ்வர்ஸ் என்ற பேர்ல எவ்வளவு மோசமான சூழல் ஓடிக்கொண்டிருக்கு தெரியுமா? இந்த 14ஆம் தேதிக்காக 7ஆம் தேதியிலிருந்து 8 நாள் விழாவை கொண்டாடுறான். பெரும்பாலும் பெரியவர்களா இருக்கிற மக்களும் தெரியல. 7ஆம் நாள் ரோஸ் டே, அடுத்து டெடி டே, ஒவ்வொரு பேர் வைக்கிறான். ப்ரொபோஸ் பண்றதுக்கு, ப்ராமிஸ் பண்றதுக்கு, எந்த அளவுக்கு காமத்தினுடைய உச்சத்தில் செல்ல முடியும் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். 8 நாட்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு பேரை சொல்லி அதற்கென்ற ஒரு நாள், இதற்கென்ற ஒரு நாள், எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருமணம் மட்டும் கிடையாது, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு டேட்டிங் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல பேர். நம்ம பதிலாக கொஞ்சம் இருக்கதான் செய்யுது, இல்லாம இல்ல. டேட்டிங் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, என்னவா திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய உறவினுடைய பேர்ல அது வரும். லிவிங் டுகெதர், என்னவா திருமணம் மட்டும் முடிக்க மாட்டாங்க, குழந்தை மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு ஆணும் பெண்ணுமாக திருமணம் செய்யாமல் கணவன் மனைவியை வாழ்கின்றார்கள். பிடிச்சா திருமணம் பண்ணுவோம், பிடிக்கல திருமணம் பண்ண தேவையில்லை. இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சில நடிகர்கள் தான் இருக்கிறாங்க. நான் அப்படித்தான் இருக்கிறேன், என் மகன் அப்படித்தான் இருக்கிறார். கேடுகிட்ட சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். திருமணமே முடிக்க தேவையில்லையா, ஆணும் பெண்ணுமாக கணவன் மனைவியை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதை ஊக்குவிக்கப்படவர பெரும்பாலும் இருக்கிறாங்க. இதுவெல்லாம் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கும் போது இதை விட பெரிய ஒரு தவறு நம்முடைய சமாஜம் நடந்து கொண்டிருக்கு. நம்முடைய உலகத்துல மேற்கத்திய உலகத்தினுடைய நடவு நாம கொண்டு வர்றோங்கிற மாதிரி பலவிதமான அலாச்சாரங்களை நம்ம ஊர்ல கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு சமுதாயத்தை அழைச்சிருக்கிறோம். விபச்சாரம் என்ற குற்றச்சாட்டுக்காக ஒரு சமுதாயத்தை அழைச்சாங்க. என்ன சமுதாயம்? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம். என்ன தப்பு செஞ்சாங்க? ஓரணிச்சேர்க்கை, ஆணும் பெண்ணும் பெண்ணுமாக ஒரு தவறு. நம்ம ஊர்ல நடக்குதா, இதுக்கு நமக்கு தேவையாக நினைச்சுட்டு இருக்கோம். சொல்ல போனால் பல நாடுகள்ல அதற்கு அங்கீகாரமே கொடுத்து வச்சிருக்கிறோம்.
அமெரிக்காவா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், ஜெர்மனியாக எல்லா நாடும் கொடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம நாடு பாதுகாப்பு நாடு. நம்ம நினைக்கிறோம்ல சட்டம் தெரியல நமக்கெல்லாம். 2017ஆம் ஆண்டு வரைக்கும் இந்திய நாட்டு சட்டத்தின் அடிப்படையில ஓரின சேர்க்கை என்பது இந்திய நாட்டின் குற்றவியல் தண்டனையில ஒண்ணு. 10 ஆண்டுகள் வரை சிறை செல்லக்கூடிய அளவுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இந்திய நாட்டுல. 2018ஆம் ஆண்டு ஒரு வழக்கு வருது, நீதிமன்றத்தை உத்தரவு கொடுக்கிறாங்க. 2018ஆம் ஆண்டு 377ஆம் சட்டம் சொல்லி தீர்ப்பு நீதிபதி என்ன சொல்றாங்க, இனிமேல் இந்த சட்டம் என்பது ரத்து செய்யப்படுகிறது. ஒரு ஆண் ஆணோடு தவறு செஞ்சாலும், ஒரு பெண் ஒரு பெண்ணோடு தவறு செஞ்சாலும் இது உங்களுக்கு தண்டனை என்பது கிடையாது, சுதந்திரமா இருந்து கொள்ளலாம். எப்படியான சட்டம் பாருங்க. ஒரு ஆணும் தவறு எவ்வளவு ஒரு பெரிய பாவம், ஒரு பெண்ணும் எவ்வளவு பெரிய கொடூரம். இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் மீது கடுமையான எச்சரிக்கிறார்களையா? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஒரு சிறிய தவறா? இந்த தவறுக்காக ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான். அவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு பாவம் இன்றைக்கு எல்லா இடங்களும் நடந்து கொண்டு இருக்கு. இந்திய நாட்டுல நாம் ஆளக்கூடிய தமிழகத்துல அப்படிலாம் கிடையாது நினைக்கிறோம்ல. பொதுவாக மற்ற தவறு வெளியில சொல்லுவான், நான் எனக்கு ஒரு ஆணோட ஈர்ப்பு இருக்குன்னு எந்த ஆணால் சொல்லுவானா? எனக்கு ஒரு பெண்ணோட தான் ஒரு ஈர்ப்பு இருக்கின்ற ஒரு பெண் சொல்லுவாரா? யாரும் வெளிப்படை சொல்ல மாட்டாங்க. அதே இந்திய நாட்டுல இந்திய நாட்டு கலாச்சாரங்கள சிறந்த கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் தான். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தமிழக கலாச்சாரத்துல சென்னையில 2025 போன வருஷம் ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஜூலை மாசம் சென்னையில் ஒரு பேரணி நடக்குது. பேரணி என்ன தெரியுமா? சுயமரியாதை மாநாடு, சுயமரியாதை பேரணி. இது சுயமரியாதை எவ்வளவு பெரிய ஒப்பொழுக்கற்ற ஒழுக்க கேடான ஒன்று சுயமரியாதை பேரணி. எத்தனாவது பேரணி தெரியுமா? 77வது சுயமரியாதை பேரணி. 77வது முறையாக நம்முடைய சென்னையில நடந்து கொண்டிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? பேரணி அவங்களா பேரணி நடத்தக்கூடிய ஆண்டு இருக்கிறாங்களா? இந்திய நாட்டுல 2012 கணக்கெடுப்பின்படி 12 லட்சம் பேர் இருந்திருக்கிறோம். 2012 சொல்லப்போனா 14 வருஷத்துக்கு முன்னாடி. தடை செய்வதற்கு முன்பாக எதுவெல்லாம் நமக்கு தடை என்று சொல்லப்பட்டு இருந்துச்சோ, தண்டனை இருந்துச்சோ, அதுக்கு முன்னாடியே 2012ஆம் ஆண்டு 12 லட்சம் பேர் இருந்திருக்கிறோம். இன்னைக்கு கோடியில் இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வளர்ச்சி அளவு அதிகரிச்சு கொண்டே போயிட்டு இருக்கு. ஓரின சேர்க்கைக்காக இன்னைக்கு அதிகரிச்சு கொண்டே போகுது. பேட்டி எடுக்கிறான், பேட்டி எடுக்க முடியாது. எல்லாம் சொல்றாங்க எங்களுக்கான சுயமரியாதை, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஈர்ப்பா இருந்துட்டு போடும், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பெண்ணும் ஈர்ப்பா இருக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்படி சொல்ல தெரியுமா? எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் எந்த தவறாக இருந்தாலும் அதை உண்மைதான், அது சரிதான் என்பது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்போம். பெங்களூர்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணவனும் ஒரு ஆணும் திருமணம் முடிக்கிறார். தந்தை தாய் எல்லாரும் அந்த திருமணத்தை கலந்து கொள்றாங்க. அதிகமான செய்தி எல்லாத்தையும் நியூஸ்ல வந்து பெங்களூர் புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன புரட்சி? ஒழுக்கக்கேடான ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இது புரட்சியான சமுதாயத்துல எங்கள் வீட்டுல ஒத்துக்காம இருந்தாங்க. வீட்டுல சொல்லி புரிய வச்சு இந்த ஒரு ஆணும் திருமணம் முடிக்கிறாங்க. இந்த கேடுகட்ட செயலை எல்லா நியூஸ்லயும் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது தமிழக ஊடகங்கள் இருக்குது, யூடியூப் சேனல் திறந்தா எதை பார்த்தாலும் காசு கிடைச்சா போதும் எந்த கேவலத்தையும் செய்வதன் அடிப்படைதான் இன்றைக்கு பெரும்பாலான தமிழ் யூடியூப் சேனலா வச்சிருக்கிறோம். 2 பேரை பேட்டி எடுக்கிறோம். போன வருஷம் ஒரு 7 மாசம் முன்னாடி ஒரு ஆணும் இந்த ஆணும் 2 பேரும் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறான். இந்த யூடியூப் சேனல தமிழகத்துல பிரதானமான யூடியூப் சேனல் மட்டும் பேட்டி எடுக்கிறாங்க. 2 பேர் கூப்பிட்டு வச்சு, நீங்க ஏன் இது மாதிரி பண்றீங்க, இது சரியான முறையா என்று கேட்கும் போது அவன் சரின்னு சொல்றான். அதை ஊக்கப்படுத்தி இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னா நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயம் தவறுன்பா அதிகமா உள்ள போய்கிட்டே இருக்கிறான். சொல்லப்போன ஒரு சின்ன ஹார்மோனுடைய பிரச்சனை தான். இந்த ஹார்மோனுடைய பிரச்சனைனாலதான் இந்த அளவுக்கான விஷயம் வந்துட்டு இருக்கு. பொதுவாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு எண்ணம் ஒரு ஹார்மோன் சுரக்கும், டோபமைன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்கு. இந்த ஹார்மோன் வேலை என்ன செய்யும்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அடுத்த முறையும் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் வரும். அந்த பெண்ணை பார்க்கும்போது அவள் என்னை பார்த்துட்டால ஒரு மகிழ்ச்சி வரும். அடுத்த முறை பார்க்க வேண்டும் அவள் நினைப்பாக இருக்கும். ஒரு ஆணுக்கும் வரும், ஒரு பெண்ணுக்கும் வரும்.
இப்படி என்ன மாதிரிதா வீட்டுல சொல்லி திருமணம் முடிச்சிருங்க. அதற்கு மாற்றமா இன்னைக்கு எப்படி போகுது? விபச்சாரம் என்ற பேருல திருமணம் முடிக்காம எல்லா அனாச்சாரத்தையும் இருக்கிறோம். ஓரணை சேர்க்கை என்ற பேர்ல LGBT சொல்லுவான். எல்லா நாடுகள்லையும் அங்கீகாரம் கிடைக்கல. இந்திய நாட்டில் அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்கிறோம். ஓரணை சேர்க்கை என்பது நம்ம நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் தவறு கிடையாது. 2025 போன வருஷம் ஒரு வழக்கு வருது. ஒரு ஆணும் திருமணம் முடிக்கலாம், ஒரு பெண்ணும் திருமணம் முடிக்கலாம். எங்க வீட்டுல ஒத்துக்கல, உங்க வீட்டுல ஒத்துக்கொள்ளாம இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழலாம். நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. இப்படி நான் வாழக்கூடிய விஷயத்துல நமக்கெல்லாம் வெளிப்படையா பார்க்கணும். இதெல்லாம் ஒரு தவறா? இது நடக்குமா? எங்க நடக்கு? நம்ம நடக்குதான் பார்த்து கொடுக்கணும். ஆய்வு அறிக்கைகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இந்திய நாட்டில் குறிப்பா தமிழகத்துல எண்ணிக்கை குறைவுதான். 2021ஆம் ஆண்டு ஒரு 18,000 பேர் இருந்திருக்கிறோம் வெளிப்படையாக. அதற்கு அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது அதிகரித்துக் கொண்டே போகுது எண்ணிக்கை. நம்முடைய வீடுகள்ல நம்முடைய பிள்ளைகள் பெரும்பாலும் இருக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, இஸ்லாமியர்கள் இதுல ரொம்ப குறைவுதான். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு குர்ஆனை படிக்கக்கூடிய காரணத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க எச்சரிக்கை இருக்கிற காரணத்தினால இது எண்ணிக்கை குறைவாக இருக்குது. ஆனாலும் கூட நாம் சரியான நம்முடைய பிள்ளைகளை வளர்க்காமல் இருந்து விட்டால், குர்ஆனுடைய தொடர்பையும் ஹதீஸோட தொடர்பையும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருந்தால், நம்ம பிள்ளை ஒழுக்கமா இருப்பாங்க. நம்ம பையனோட பிள்ளையோட படிக்கக்கூடிய ஸ்கூல்ல இருக்கக்கூடியவர்கள் அல்லது கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் இந்த எண்ணத்தோடு இருந்தால் இவனை தவறான முறையில பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். பல கல்லூரிகள் நடந்த செய்தி. திருநெல்வேலி மாவட்டத்தில் இதே மாதிரிதான் ஒரு கல்லூரி ஆசிரியர், ஆண் ஆசிரியர் ஒரு ஆணை தவறான முறைக்கு பயன்படுத்துறாரு. இப்படி எல்லா இடங்களும் பாத்தீங்கன்னா சகஜமாக நடக்கக்கூடிய ஒன்று மாறிடுது. இதன் காரணத்தினால எல்லா ஊடகங்கள்ல எல்லாம் இது சரியான ஒன்றுதான், தவறே கிடையாது மாறி கொண்டு வந்து இருக்கிறாங்க. ஆக நான் செய்ய வேண்டிய ஒன்று, இஸ்லாமாக்கம் குறித்தான எச்சரிக்கையை மக்கள் சொல்லணும், நம்மளுடைய பிள்ளைக்கும் சொல்லணும். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை எல்லாம் இதுக்கு அழிச்சிருக்கிறான், நீ ஒழுக்கம் நடந்துக, உனக்கு தெரிந்து இது மாதிரி நண்பர்கள் இருந்தால் விளையிரு, இந்த கெட்ட நம்முடைய சராசம் உனக்கு தேவைகளை என்பதெல்லாம் நம்முடைய பிள்ளைக்கு ஒழுக்கத்தை போதித்தால்தான் நம்முடைய சமுதாயம் நம்முடைய வாரிசுலா இருக்கக்கூடியவர்களால் ஒழுக்கத்தோடு வாழ முடியும். அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சமுதாயம் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து நாளை வறுமை வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் கூறுவானாக. வாக்கு தவறு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.